யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என் ஊர்ல இருக்கிற உறவினர்களை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு அந்த இயேசுவின் கரம், மார்போடு அணைக்கிற கரம், முத்தமிடுகிற கரம், இன்றைக்கு நனைத்து உன்னை முத்தமிடுகிற அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை இருதய கசப்பது அமர்ந்திருப்பாயா? வேதத்துல நம்ம இப்போ பார்த்தோம், இதயத்தின் கசப்பு இதயத்துக்கே தெரியும். இன்றைக்கு அந்த கசப்பை நம்ம அகற்றி போடுவோம், வெறுப்பை நம்ம அகற்றி போடுவோம். இன்றைக்கும் அந்த இயேசு கிட்ட ஓடிவாங்க. இயேசு உங்களை அழைக்கிறாரு. அந்த கரம், நீட்டப்பட்ட கரத்துல உங்களை அணைக்கிறது. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், Lord, இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா, துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா. யாராயிருந்தால் வேகங்கள் இன்றி கிருபை அன்பை அளித்திடவே, யாராயிருந்தால் வேகங்கள் இன்றி கிருபை அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். God bless you. உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க போறாரு. கவலைப்படாம இருங்க. உங்க கண்ணீரெல்லாம் துடைத்து உங்கள் கவலைகளை யாவும் போக்குறாரு. இன்றைக்கு பிள்ளையை கொடுத்து நீ கவலைப்பட்டிருக்கியா? ஐயா, திருமணம் ஆகாம பெண்கள் எல்லாம் திருமணம் ஆகாது இருக்குது. என் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் ஆகாத இருக்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்கல, பர்மனன்ட் விசா கிடைக்கல, ஒரு பர்மனன்டான ஒரு ஜாப் கிடைக்கல. கண்ணீர் வெட்டி கொண்டிருக்கிறேன். நான் யார்கிட்ட போய் இந்த தேசத்துல யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? யாருமே எனக்கு தெரியாது. நான் இரவெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் அழுதுட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒருவேளை நீ அந்த சூழ்நிலை இருப்பாயாக்கி அழைக்கும் தேவன் இயேசு என்னை அழைப்பார். கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறாரு. கவலை எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்
செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ விசுவாசித்தால் ஒரு மகிமை காண முடியும். இன்றைக்கு இந்த வல்லமை, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா, இந்த இயேசுவின் வல்லமை நேரத்தின் மூலமாய் என்னோட வீட்டில் இன்றைக்கு ஆண்டவர் இறங்க போகிறாரு. உங்களோட சூழ்நிலையின் பிரச்சனைகள் எல்லாம் மாற போகிறது. என் வாழ்க்கையில சரி, அநேக நேரங்களில் நான் கண்ணீரோட இருந்திருக்கிறேன். யாருமே இல்லாத நேரங்களில் என் ரூமை லாக் பண்ணிட்டு நான் அழுதுட்டு இருப்பேன். என் சிறு வயசுல எல்லாரோடையும் நெருக்கப்பட்டேன். என்னுடைய பள்ளி படிப்பிலையும் சரி, என் கல்லூரி படிப்பிலையும் சரி, எல்லாரோடையும் நான் நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லாத, ஷேர் பண்ணுறது கூட யாரும் இல்லை. யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லு. நான் அழுது கொண்டு இருக்கும்பொழுது ஒரு கருணை என்னை வந்து தொட்டு, அல்லாத நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் அழுது கொண்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் உன் மூலமா நான் தொடப்படுறேன். அதுக்காகத்தான் அந்த வாரத்துல தான் இன்றைக்கு உங்க மாத்திரம் நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாராலையும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட நான் இன்றைக்கு இயேசுவால ஆதரிக்கப்பட்டு நினைக்கப்பட்டு இன்றைக்கும் உங்க மத்தியில் நான் சாட்சியாக இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும், எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும், போராட்ட மத்தியிலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு மனுஷனும் அழக்கூடாது, ஒரு மனுஷனும் கவலைப்படக்கூடாதுன்னு தான் தேவன் இன்னைக்கு கொடுத்த ஒரு பாரத்தினால இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள் தன் விரும்பின ஆட்களோடு இல்லாதபடினால், தன்னுடைய உலக சிற்றினால் இழுக்கப்பட்ட நிலைமையினால அவங்க எல்லாரும் கைவிடப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கிருபையின் மேல கிருபை தந்து ஆசீர்வதித்து எல்லாரும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். Praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறாரு. உன் விருப்பம் இல்லை. வேதம் சொல்லுது, உன் விருப்பம் என் விருப்பம் இல்லை, உன் வழி என் வழி அல்ல. மனுஷனுக்கு செம்மையாகும் தோணுகள் வழிகள் பல, ஆனா அது முடிவு மரணத்தின் வழி. ஆண்டவர் நம்மளை உடுப்பதில் கூட எதிர்பார்க்கிறார். He expects something. He demands something from us, what we wear also. But when I talk, it's be very silly sometimes. It's not crazy, but ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு ஒரு நைட் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 months பேக் ரொம்ப டயர்டு. நான் மேலே படுத்துட்டு இருக்கும்பொழுது சரியாக ஒரு 3:30 to 4 இருக்கும். என் ரூம்ல எல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் போற மாதிரி ரொம்ப நாய்ஸியா இருந்துச்சு. ஆனா யாருமே இல்ல. எனக்கு தூங்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும் எப்பவுமே. I prefer to be very silent when I sleep. But what happened that time, ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு சவுண்ட், ரொம்ப ரஷ்ய சவுண்ட். எழுந்திரிச்சிட்டேன். திருப்பியும் படுத்துக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாதி தூக்கம் மாதிரி இருக்கு, பாதி முழிப்பு மாதிரி. பட் ஐ கேன் அப்சர்வ் வாட்ஸ் கோயிங் அரவுண்ட் மீ. அப்போ என்னுடைய காதுல நிறைய பேர் ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் when I close my eyes I can see all white dresses, angels standing. என்னோட பெட்டை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. they are discussing something. ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி அவங்களுக்குள்ள போகுது. நான் இப்போ ரொம்ப யோசிக்கிறேன், what they are talking. அப்படி பார்க்கும்போது I can hear that they are talking about the dress. 3 காரியத்தை குறித்து பேசுறாங்க. The dress should be stainless, the dress should be shameless, the dress should be sparkleless. இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. 3 காரியம். எனக்கு மிட் தூக்கத்துல, ஏர்லி மார்னிங் தூக்கத்துல ரொம்ப கோபமாயிடுச்சு. யார் எப்படி பேசிட்டு கத்திட்டு இருக்கான்னு எழுந்திரிச்சு பார்த்தா ரூம்ல யாருமே இல்லை. அதுக்கு மேல எனக்கு தூக்கமே போயிடுச்சு. இந்த 3 காரியம், ஸ்டெயின்லெஸ் ட்ரெஸ், ஷேம்லெஸ் ட்ரெஸ், ஸ்பார்க்லெஸ் ட்ரெஸ், 3 எஸ் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு.
நான் உடனே என்னுடைய ஐபேட் எடுத்து ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் டேக்கிங் சம் நோட்ஸ். இது 3 என்ன ட்ரெஸ். அப்பதான் நான் நினைச்சேன், தூதர்கள் இந்த மெசேஜை கொடுத்திருக்காங்க. First, God expects to wear stainless dress. கரையில்லாத வஸ்திரத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. சகரியா 3:34 வசனத்துல, யாக்கோபு 1:7 it talks about the stainless dress. கரை திரைப்படக்கூடாதான ட்ரெஸ். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் ஆடை தூய்மையா இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஒயிட் ட்ரெஸ் இது முடிஞ்சோன்னா அழுக்காயிடும். திருப்பியும் தோச்சி திருப்பியும் ஸ்டெயினர்லாம் போட்டு again it comes to the same position and white ஆயிடும். But same time, நம்ம ரட்சிப்பின் ஆடை inner clothes God has given to us. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஆடையை கொடுத்திருக்காரு. அதனால தான் அந்த ஆர்டர் glory was covered the Adam and Eve and they don't know they were naked. அவங்க நிர்வாணின்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா தேவனுடைய மகிமை அவங்கள மூடிட்டு இருந்துருச்சு. அந்த இப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்களோ, the dress, the glory dress was stained and is taken away from them and they feel guilty and they feel shame. அவங்க நினைக்கிறாங்க நாம் நிர்வாணி. Because why? They became strained to their salvation. ரட்சிப்பு தேவனுக்கு விரோதமாய் செஞ்சதுனால